ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து திருப்பதி தேவஸ்தானம் திருமலையில் ஒரு முக்கியமான மாற்றம் செய்திருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் 4 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கீழ் திருப்பதி, விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் மொத்தமாக சேர்த்து 12,000 ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோட கோட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. காலையில் 5:30 மணி போல் டோக்கன்ஸ் தீர்ந்தது. திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையில் 4 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டோக்கன் காலையில் 5:45 மணி போல் தீர்ந்தது. நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் இந்த 3 இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வாங்குகிறோம் அப்படின்னா வாங்கின அன்னைக்கே நம்ம 2 நடைபாதைகளில் நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். தரிசனம் அடுத்த நாள் தான் இருக்கும். திவ்யதர்ஷன் டோக்கன் ஸ்ரீவாரிமேட்டோடது பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்குகிறோம் அப்படின்னா வாங்கின அன்னைக்கு நம்ம நடக்க முடியாது. அதற்கு அடுத்த நாள், அதாவது தரிசன டேட் போட்டிருப்பாங்க அந்த டோக்கனில், அன்னைக்கு ஸ்ரீவாரிமேட்டு வழியாக காலையிலேருந்து நடந்து போகலாம். 6 மணிலேருந்து அனுமதிப்பாங்க. போகிற வழியில் 1200 அது படிக்கிட்ட இருக்கிற கவுண்டரில் அந்த டோக்கனை காமிச்சு நம்ம ஸ்கேன் பண்ணால் தான் சுவாமி தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. ஒரு தடவை இந்த டோக்கனை வாங்கிட்டு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோ இல்லை திவ்யதர்ஷன் டோக்கனோ அட் அ டைம் ஏதாச்சும் ஒரு டோக்கன் தான் வாங்க முடியும். வாங்கிட்டு அடுத்து வாங்குறதுக்கு இந்த 2ல் ஏதாச்சும் ஒன்று 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. இந்த டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். அண்ட் புதன்கிழமைகளில் ஜென்ரலாக இந்த டோக்கனோட கோட்டா திவ்யதர்ஷன் டோக்கன் ஸ்டாண்டர்டாக 2,000 கொடுத்துருவாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோட கோட்டா பார்த்திங்கன்னா 8,000லேருந்து 10,000 இருக்கும். ஏன்னா நாளைக்கு புதன்கிழமை நீங்கள் டோக்கன் வாங்குகிற பிளானில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு டோக்கன் வாங்குகிற பிளானில் இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டே ஒரு 12 to 1 இப்போ சொன்ன இடங்கள்லாம் வெயிட் பண்ணிங்கன்னா காலையில் 4 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுக்குறப்போ ஷோராக டோக்கன் கிடச்சிரும். மறுநாள் தரிசனத்துக்கு தான் நாள் கீழ் திருப்பதியில் டோக்கன் கொடுக்குறாங்க. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 18 மணி நேரம் ஆகும்ட்டு இன்றைக்கி டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் கூட ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கவுண்டரில் டோக்கன் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நம்ம வெளியில் வரணும்னா வந்துடலாம். அந்த டோக்கனில் போட்டிருக்கிற டைம் ஸ்லாட் படி மறுபடியும் லட்டு கவுண்டருக்கு பேக் சைடில் W4 கேட் கிட்ட ரீஎன்ட்ரி பாயிண்ட் இருக்குது. அங்கே மறுபடியும்லாம் நம்ம டெபாசிட் பண்ண முடியாது. மொபைலோ லக்கேஜோ போகும்போது வெறும் டோக்கனை மட்டும் எடுத்துகிட்டு போகணும். அதில் ஜாயின் பண்ணி ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக சுவாமி தரிசனம் பார்த்து வரலாம். இருந்தாலும் 18 மணி நேரம் ஆகும் அப்படின்னு டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்துக்கு. நேற்று நல்ல மழை பெஞ்சது கீழ் திருப்பதிலையும் திருமலையிலையும். ஸோ தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா இதுக்கும் கொடை வச்சுக்கோங்க. அண்ட் டெய்லி காலையில் 9 மணி போல் ஆன்லைனில் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் இஷ்யூ பண்ணுறாங்க. 800 டிக்கெட்ஸ் போல். ஒரு டிக்கெட்டோட காஸ்ட்டு 10,500 ஆன்லைனில் காலையில் புக் பண்ணிவிட்டு அன்றைக்கி சாயந்தரமே 4 மணி போல் திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். லக்கி டிப் ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டானது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். மிஸ் பண்ணாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. நாளைக்கு காலையில் 10 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 12 மணி போல் நாளைக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. அடுத்து ஆல்ரெடி திருமலா திருப்பதி தேவஸ்தானமில் முடிவு எடுத்திருந்தாங்க. கோயில் ஒட்டி இருக்கக்கூடிய மாட வீதிகளாக இருக்கட்டும், இல்லை திருமலையில் இருக்கக்கூடிய மற்ற தெருக்கள், ஜங்ஷன் பிளேசஸாக இருக்கட்டும், ஆன்மீகம் இல்லை ஆன்மீகம் சம்மந்தப்பட்டவர்களோட பெயர்கள் சூட்டப்படும் அப்படின்னு அந்த பெயர்கள் என்னென்னங்கிறது இப்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய 4 மாட வீதிகளில் கிழக்கு மாட வீதியை ரிக்வேத மார்க்கம்னு பேர் வச்சுருக்காங்க. தெற்கு மாட வீதியை யஜுர்வேத மார்க்கம்னு பேர் வச்சுருக்காங்க. மேற்கு மாட வீதியை சாமவேத மார்க்கம்னு பேர் வச்சுருக்காங்க. வடக்கு மாட வீதியை அதர்வண வேத மார்க்கம்னு பேர் வச்சுருக்காங்க. பேடி ஆஞ்சநேயர் கோயில் இருக்குல்ல, அந்த இடத்த செலுவ நரசிம்மராய பிராங்காணம்னு பேர் வச்சுருக்காங்க. கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும்ல, சகசர தீபாலங்கார சேவா நடக்கும் நாதநீராஞ்சன மண்டபத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த எம்டி ஸ்பேஸை பகவத் ராமானுஜாச்சாரிய பிராங்காணம்னு பேர் வச்சுருக்காங்க. திருமலை நம்பி சன்னதியிலேருந்து டுவர்ட்ஸ் சகசர தீபாலங்கார சேவா மண்டபம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன், அதாவது அந்த சுபதம் என்ட்ரி அந்த இடத்த மட்டும் சொல்கிறேன். திருமலை நம்பி சன்னதிலேருந்து சகசர தீபாலங்கார சேவா நடக்கிற இடம் வரைக்கும் திருமலை நம்பி பிரகாணம்னு வச்சுருக்காங்க. அடுத்து கோயிலுக்கு பேக் சைடுன்னு போட்டிருக்காங்க, அதை அனந்தாழ்வார் பிரகாணம்னு வச்சுருக்காங்க. அடுத்து ஒரு ஜங்ஷனுக்கும் கூட பேர் மாற்றிருக்காங்க. சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, அந்த லேபாக்ஷி சர்க்கிள்
அது அன்னமையா கூடாலி. எஸ்எம்சி சர்க்கிளில் புரந்தரதாச கூடாலி. ராம்பகீச்சா பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஒரு சர்க்கிள் இருக்கும், அது தொண்டமான் சக்கரவர்த்தி கூடாலி. கூடாலின்னா ஜங்ஷன். நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிளில் வகுலமாதா கூடாலி. ஜிஎன்சி நம்ம அந்த டோல் உள்ள நுழைஞ்சான ஒரு சர்க்கிள் இருக்கும், அது கருடா 3 கூடாலி. அடுத்து வைகுண்டம் 2 சர்க்கிள், அதை திருமலை ராயல கூடாலி. அடுத்து அவுட்டர் ரிங் ரோடு இன்னர் ரிங் ரோடுக்கு கூட பேர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவுட்டர் ரிங் ரோடுன்னு இனி சொல்லாமல் திருவேங்கட பாதம் அப்படின்னு அதற்கு பேர் சூட்டியிருக்காங்க. அடுத்து இன்னர் ரிங் ரோடு அதுக்கு அன்னமாச்சாரியா மார்க்கம்னு பேர் சூட்டியிருக்காங்க. அடுத்து ஜிஎன்சிலேருந்து லேபாக்சி சர்க்கிள் வரைக்கும் நம்ம நடந்து போகிறோம்ல, அந்த பஸ் ஸ்டாண்டை ஒட்டி நடந்து போகிற ஏரியா நினைக்கிறேன். ஜிஎன்சிலேருந்து லேபாக்சி சர்க்கிள் வரைக்கும் இருக்கிற அந்த நடைபாதைக்கு நம்மாழ்வார் மார்க்கம்னு வச்சுருக்காங்க. ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதைக்கு ஸ்ரீவாரி மார்க்கம்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போ இந்த நம்மாழ்வார் மார்க்கம்னு சொல்கிறது நடைபாதை அந்த ஜிஎன்சிலேருந்து லேபாக்சி சர்க்கிள் வரைக்கும் போகிறதுக்கு வச்சுருக்காங்க. அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டுன்னு பொதுவாக போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது ராம்பகீச்சா பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறேன். அதுலேருந்து எம்ப்ளாயி கேன்டீன் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கு குலசேகர ஆழ்வார் மார்க்கம்னு வச்சுருக்காங்க. அடுத்து நந்தகம் சர்க்கிள்லேருந்து கோகர்பம் டேம் போகிற அந்த வழிக்கு பஸ்ஸெல்லாம் போகலாம், அந்த வழிக்கு நித்திய கல்யாண மார்க்கம்னு வச்சுருக்காங்க. மேபி அது போகிற வழியில் கல்யாண வேதிக்கா இருக்கும், அதனால் நித்திய கல்யாண மார்க்கம்னு வச்சுருக்காங்க. ராம்பகீச்சாலேருந்து புஷ்கரணி தீர்த்தம் போகிறோம்ல, அந்த வழிக்கு கிருஷ்ணதேவராய மார்க்கம்னு வச்சுருக்காங்க. பிண்டிமாரா சர்க்கிள்லேருந்து அவுட்டர் ரிங்க்கு ஆகாஷகங்கா மார்க்கம்னு வச்சுருக்காங்க. பத்மாவதி என்கொயரி ஆஃபீஸ்லேருந்து ரெஸ்ட் ஹவுஸ் போகிறதுக்கு பத்மாவதி மார்க்கம்னு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக திருச்சானூர் தாயார் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சன்னதி தெரு அங்கே கூட இருக்கிற ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் நேமெல்லாம் கூட சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஏவிஆர் ரெசிடென்சின்னு இருக்கும், அதெல்லாம் கூட ஏதோ தெலுங்கில் எழுதியிருக்கிறாங்க. அண்டு பத்மாவதி அந்த மாதிரி ஆன்மீகம் இல்லை சுவாமிகள் பெயர் அந்த மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 80,455 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.41 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 43,309 பேர். நேற்று திருப்பதியில் நைட்டெல்லாம் நல்ல மழை பெஞ்சது. ஸோ தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா எதுக்கும் கொடை வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ எவ்வளோ நேரம் ஆச்சுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் சொல்லியிருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.